ஹலோ गाइस, இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் நீங்க ஃபாஸ்டா, அதாவது ஒரே நாள்ல 2k லைக் கொடுத்தா நம்ம ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 எபிசோட பார்க்கலாம். மறக்காம லைக்கை ஒண்டி தட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட தான் இருக்கு, இல்லனா பொறுமையா தான் எபிசோட்ஸ் வரும். சரி, ஏதோ ஒன்று வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். அப்பா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாரு, ஆமா நேத்து நைட்டு நீ என்ன பண்ணிருந்த? அதுவா, என்ன ஆச்சுன்னா நான் ரொம்ப டயர்டா இருந்தேனா, அப்படியே நான் தூங்குறதுக்கு போயிட்டேன் ரொம்ப சீக்கிரமா. இது கேட்டோன்னே அவர் ரொம்ப ஷாக்கா வராரு. ஏன்னா நேத்து அந்த மிருகங்களை பார்த்திருப்பாருல, இது மேல இருக்கிற அந்த மார்க், அது எல்லாமே நம்ம ஹீரோ பண்ண மார்க் மாதிரி தான் இருக்கும். நான் என்ன யோசிச்சது எல்லாமே தப்பா? ஏன்னா இவன் ஒரு சின்ன பையன் தான். இவனோட ஸ்வான்மேன்ஷிப்பை வச்சு அந்த மாதிரி பீஸ்டுகளை அழிக்க முடியுமா? நான் தான் ஓவர் திங்க் பண்ணி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேனா? சடனா இன்னோசென்ட்டா நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமா அப்பா, நீங்க எதுக்காக இந்த விஷயத்தை கேட்டீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, நேத்து ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான விஷயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோட கை இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் மிஸ்ட், அவங்களோட கை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போனா அதை பத்தி அவளைக்கும் யாருக்குமே தெரியாது ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நோபல்ஸை கொண்டு இருக்காங்க. அதுவும் எதுக்கு நாங்க பியூரிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட தடயத்தை பத்தியும் அவங்க எங்க இருக்காங்க அந்த விஷயத்த பத்தியும் சுத்தமா யாருக்கும் தெரியல. சிம்பிளா சொன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கடைசியா பார்த்தது. ஆனா நேத்து நைட்டு பிளாக் மிஸ்ட் திரும்பவும் வந்திருக்காங்க. அதை நான் எப்படி சொல்றேன்னா, நேத்து நாங்க ஒரு இடத்துக்கு போனோம்ல, அந்த இடத்துல இந்த டார்க் காட் அவரோட அடையாளம்லாம் இருந்திருக்கு. அந்த டார்க் காடை தான் இவங்க எல்லாருமே வர்ஷிப் பண்ணாங்க. அந்த மிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கே அவரு தான் ஒரு காடா இருந்திருக்காரு. நான் யோசிக்கிறபடி பார்த்தா கண்டிப்பா இதை பண்ணது அந்த மிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களா தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னால அந்த ஊன்ஸை பார்க்கும் போதே சொல்ல முடியுது அதை பண்ணது அவங்க தான். கடைசியா 300 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாங்க. அவங்க எதுக்கு திரும்ப வரணும்? நான் ஒரு பாதியிலேயே இந்த விஷயத்த நிறுத்திக்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அவரு இந்த அளவுக்கு கண்டுபிடிப்பாருன்னு அவன் யோசிச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவே ஒரு விஷயத்த சொல்றாரு, இன்னைக்கு எம்பரர் இந்த இடத்துக்கு வரப்போறாரு. நான் அதுக்காக ஒரு ஃபேவரையும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அது என்ன ஃபேவர் அது நம்மளுக்கு தெரியல. நம்மளும் அதை போகவே பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த டைம் அந்த எம்பரர் அவரும் அங்க வர. இவரோட பேரு வேலஸ். டியூக்கும் மரியாதையை தர உடனே அவரு கிட்ட போய் சொல்றாரு, நீ இப்படியெல்லாம் மரியாதையை தர வேணாம், ஏன்னா நீயும் நானும் ஒரு பழைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவா அவரு பாக்குறாரு. நான் எதிர்பார்க்கல மாதிரி இடத்துல உன்னோட சன் வந்திருக்கானா, இவன் மத்தவங்களை கம்பேர் பண்ணா டிஃப்ரெண்ட் ஆனவன் நினைக்கிறேன். இப்பதான் நம்ம லியான் கிட்ட அவங்க அப்பா என்ன சொன்னாரு நம்மளுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, ஒரு நல்ல சன்னா உன்னோட ரோலை பிளே பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த பிரின்சஸும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்களோட பேரு ஐரன் சவரசா. இவனோட பாஸ்ட் லைஃப்ல அகாடமி டைம் அப்போ இவன் பார்த்திருக்கான இந்த பொண்ணு. அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் ஜஸ்ட் அவ கூட இருக்கணுமா, அதாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ணணும். இப்ப எப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, அதே மாதிரி இப்போ நாங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா. சிம்பிளா அவ கூட இருக்கணும், அவ கூட அக்கம்பெனி பண்ணிக்கணுமா. ஏன்னா நாங்க 2 பேரும் இப்போ ஒரே ஏஜ் தான். நல்லா புரிஞ்சிக்க முடியுது அவரு எதுக்காக இப்படி சொல்றாருன்னு. ஆனா ஒரு தப்பான பர்சனை தான் இதுக்கு சூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவளுக்கு என்ன ஆச்சு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த லேக் பார்த்தா அப்படியே ரத்தமா இருக்கு. அதை பார்த்து அவ கேக்குறான், ஆமா எதுக்கு இது ஒரே ரெட்டா இருக்கு? அதுவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பீஸ்டுங்க ரொம்ப ஓல்ட் ஆனாலும் அதுங்களுக்கு அடிப்பட்டாலோ அதுங்க இதுலதான் குதிக்கும். ஓல்டான பீஸ்ட் எந்த போய் அதுலயே மெல்ட் ஆயிடும். இதுவே அடிப்பட்ட பீஸ்டுங்களை பத்தி சொன்னா அதோட ரத்தமும் இதுல கலக்கும். இது வழியா தான் இது இந்த அளவுக்கு ரெட்டா இருக்கு. சில பீஸ்டுங்களாம் இதுல குளிக்கும், சில பீஸ்டுங்க இதை குடிக்கும். கேட்டா அவளோட மூஞ்சே அப்படியே மாது. என்னது அப்பனா இதுல அதுங்களோட பிணங்கள்லாம் இருக்குமா? அதுக்கும் மேல நம்ம பாக்குறது எல்லாமே ரத்தம் தானா? அது ஒண்டி இல்லமா, இத அந்த பீஸ்டுங்க குடிக்கும், அதுலயே குளிக்கும், ஏகப்பட்ட விஷயத்த உள்ளுக்குள்ள பண்ணும். இது யோசிச்சு பார்த்தாலே அவளுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ இதை அப்படியே ஃபாலோ பண்ணினே போனா உன்னால டீமன் கிங்க பார்க்க முடியும். இதுக்கப்புறம் அங்க மேகங்களும் ஒரு லைட்டும் தெரியுதா, அது எல்லாமே வெஸ்ட் பக்கத்துல இருந்தா அதை பார்த்தோன்னே எல்லாரோட அட்டென்ஷனும் அங்கதான் போகுது. உங்களுக்கும் தெரிஞ்சு போயிது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. இதனால டைரக்டா அங்க போறாங்க. டியூக்கும் கத்துறாரு, சீக்கிரம் எல்லாருமே போருக்கு தயாராகுங்க. இதை கேட்டோன்னே எம்பரரும் சொல்றாரு, அப்போனா நான் என்ன சைடா வேடிக்கை பார்க்கணுமா? அப்படி எல்லாம் நடக்காது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்கு டியூக்கும் ஒத்துக்க அங்க ஹீரோவை பார்த்து அவரு சொல்றாரு, சீக்கிரம் நீயும் ரெடியாவு, நம்ம இப்ப பேட்டில் பண்ண போறோம். கேட்டோன்னே பிரின்சஸும் அப்படியே கத்துறாங்க, இல்ல அப்படின்னா நானும் அங்க வருவேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த இடம் சாதாரணமான இடம் இல்ல, அது ஒன்னும் பிளே கிரவுண்ட் இல்ல. இல்ல நீ என்னோட ஏஜ்ல இருக்க, அவங்க சொன்னாங்க நீ போவனா, அப்ப நானும் கண்டிப்பா போவேன். சரி எனக்கும் வேற வழி இல்ல, ஹெல்கன் சீக்கிரமா நீ வா. இதே மாதிரி போச்சுன்னா பிரச்சனை இன்னமும் அதிகமாகும். அதனால அவரு கூடிய இருக்குன்னு வராரு. ஆனா அந்த விஷயம் பிரின்சஸ்க்கு பிடிக்கவே இல்ல. பயங்கரமா கத்தி வர்றா, இல்ல அதெல்லாம் முடியாது. ஆனா ஹீரோ அங்க மரியாதையா சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது ஒரு வார் ஜோனு. அங்க போய் நீ ஏதாச்சும் தப்பான விஷயத்த பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், யாரோட உயிரை எப்ப போகும் நம்மளுக்கு தெரியாது. நல்லா அவரு சொல்றபடி பண்ணு. கேட்டோன்னே அவ அழுவ ஆரம்பிக்கிறா.
சரி நீ அழுவணும்னா இங்கிருந்து மரியாதையா போயிடு, நான் இங்க சின்ன பசங்க அழுவுறதுக்கு எந்த விதமான இடமும் இல்ல. இதுக்கப்புறம் தான் நம்ம பிரின்சஸோட பாஸ்ட் பத்தி காட்டுறாங்க. இந்த பிரின்சஸ் இருக்கால, சொல்ல போனா ராயலான ஃபேமிலியில சும்மா பிறந்தா அப்படின்னு ஒண்டிதான் எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே அவள ராயலான ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நான் பிறந்தது ஒரு சாதாரணமான ஃபேமிலியில தான், என்ன ஒண்ணு பிளட் லைன் ஒண்டி அப்படி இருக்கனால பேருக்கு ஒண்டி தான் பிரின்சஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா யாருமே மதிக்க மாட்டாங்க. பாதியும் அவளுக்கும் அவ கண்டுக்கல. கடைசியில அவ நிறையவே படிச்சு முன்னேறலான்னு போனா என்ன பண்றது, யாருமே நித்தல. கடைசியில ஒரே ஒரு ரூமர் ஒண்டி வந்தது. கடைசியில ஐலாண்ட்ல அவ டிசீஸால இறந்து போயிட்டானு. அதனால தான் இவளுக்கு டிராஜிக் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு பேரும் வந்தது. அப்புறம் பேட்டிலோட சீனை காட்டுறாங்க. அங்க எம்பரர் அவர் பார்த்தா பயங்கரமா எல்லாத்தையும் கொல்றாரு. இப்போ இந்த எம்பரர் இருக்காருல்ல, இவரோட மேஜிக் லெவல் ஒண்டி 8. இப்படி ஒரு எம்பரரா இல்லனா இவரால ஒரு மேஜோட ஹெட்டா இருக்க முடியும். எம்பரரா இருக்கிறது அது வந்து இவரோட ஒரு ஹாபி தானா. அதுக்கப்புறம் அங்க சண்டையும் முடிவுக்கு வருது. அங்க அவங்க 2 பேரும் விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இப்போ ரீசெண்டா என்னன்னு தெரியல, சிட்டில நோபல்ஸ நிறைய பேர் கொல்றாங்களாம். பின்னாடியும் அந்த மிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட கை இருக்கலான்னு இவருக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நேத்து கூட அந்த மிஸ்ட் ஆர்கனைசேஷனோட தடயத்தை நான் பார்த்தேன், அதுவும் வெளியில தான். அதுக்கப்புறம் எங்க போனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படியா? ஆனா இன்னொரு ஃபேவரும் இருக்கு, நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து பரவுது. இப்போ நடக்குதுல விஷயம், இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருக்குது 5th பிரின்சஸா இருக்கிற இந்த பொண்ணு தானா ஐரன். இதை கேட்ட ஒரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இப்போதான் அங்க எம்பரரே ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களோட கை இருக்கு, அவங்க வந்து பொண்ணை இன்டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. நான் வந்து அதுக்காக தான் ஒரு ஃபேவரை கேட்க ஆசைப்படுறேன். என்னன்னா உனக்கு முன்னாடி எந்த போயிட்டா என்னோட பொண்ணை நீ வந்து பாத்துப்பியா? சரி நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் திரும்ப அங்க போலான்னு பாக்குறானா, அந்த மெய்டு பொண்ணு பார்த்தா கேட்டு தொலை பண்ணிருக்கான். அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஏற்பட்டுச்சான்னு. அவன் அப்படியே போலான்னு பார்த்தா வெளியில தான் அந்த பொண்ணு இருக்கா. அங்க எதுக்கு வந்தனா உன் கூட தனியா பேசணும் தான் வந்தேன், நம்ம பேசலாமா? இன்டைரக்டா ஒரு விஷயத்தையும் சொல்ல பாக்குறா. ஆனா இதையும் அந்த மெய்டு பொண்ணு அப்படியே ஊத்து பாக்குதா. இதனால அங்க ஹீரோ சொல்றான், வந்து இப்போ வெளியில போறியா, ஏன்னா நாங்க இம்பார்ட்டன்டா சில பல விஷயத்த பேசணும். கண்டிப்பா நீங்க பேசுங்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இதுக்கப்புறம் அங்க இப்பதான் விஷயத்தையே அவ சொல்றா. என்னன்னா அதான் அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கிறா. ஹேய் என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு வந்து நான் அப்படி பேசிருக்க கூடாது, தப்பு என் மேலேயும் தான் இருக்கு, நான் ரொம்ப ரூடா நடந்துக்கினேன். அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நானும் எப்படியா அகாடமிக்கு உள்ள போக போறோம், அதுக்கு இல்ல என்னால முடியாது, எந்த விதமான ஹெல்ப்பையும் என்னால ப்ரொவைட் பண்ண முடியாது ஹைனஸ், மன்னிச்சிருங்க. நீ ஒரு காம்ரேட்டா என் கூட இருக்க பாக்குறேன்னா கண்டிப்பா முடியாது, நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். சரி பரவாயில்ல, நீங்களும் மத்தவங்கள மாத்தா நீங்க வெறும் பேரு படிதான் பிரின்சஸ்ன்னு பாக்குறீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் வந்து இந்த கான்வர்சேஷனை இதுக்கு மேலேயே தொடங்க விரும்பல. நீங்க வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஆக்சலோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. கேட்டோடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது ஆக்சலா, உனக்கு வந்து எப்படி அவனை பத்தி தெரியும், நீ எப்படி என்னோட பிரதர் கிட்ட பேசின? வா, நான் வந்து லாஸ்ட் அவரை மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் பேசினேன். என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, பிரின்சஸா உன்னோட ரோலை பிளே பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு அவரு சொன்னாரு. இது கேட்டோடனே ஹீரோக்கும் புரியுது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் இது எல்லாமே அவனோட பிளானா கூட இருக்கலாம். இந்த விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தா திடீர்னு அந்த இடமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. அங்க மெய்டு பொண்ணு கத்திக்கினே வரா. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓடிப்போங்க, ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்குள்ள அந்த டென்ட்டே ஓபன் ஆகுது. அங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மெய்டு பொண்ணெல்லாம் பயங்கரமா கத்துறான். யங் மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகல, உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லுங்க. மத்த நைட்ஸும் ஹெல்ப்புக்காக வராங்க. அங்க மெய்டு பொண்ணு அழுதுனே இருக்கா. அங்க நம்ம ஹீரோக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கு மேலதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், ஏன்னா இன்னமும் அந்த பிரதர்காரனை மீட் பண்ணல. பாத்தீங்களா, ஒரு பிரதர் கூட சண்டை போட்டிருப்பான்ல, அவன் வந்து வேற பிரதர். அதே மாதிரி உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம், என்ன இது இத்தனை பிரதர் இருக்காங்கன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி மாடர்ன் ஏரா இல்ல, இது ஏன்ஷியன் ஏரா. அதாவது ஒரு கிங்குக்கு 4-5 ஒய்ஃப் இருக்கும். இதனால தான் இங்க ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருது. சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. இன்னமும் ஆக்சல் அவன் மீட் பண்ணல, ஸ்டார்டிங்ல பார்த்தது அது வேற ஒருத்தன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அவங்கள இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.